கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளில் வாழ்வு தரும் வார்த்தை என்ற பதிவில் இன்றைய நாளில் முகநாடி வேறுபடல் என்ற தலைப்பை பற்றி ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினார். நம் முகநாடி வேறுபடல் நம் வேதத்தில் கூட அதிகமாய் தியானித்து பார்க்கலாம். நம் வாழ்க்கையில் சில நேரங்களில் சிலரை நாம் காணும்போது அவர்கள் முகத்தை மாற்றிக்கொள்வதை நாம் கண்டிருக்கிறோம். சில நேரம் அவர்கள் முகத்தை திருப்பிக் கொள்வதை நாம் பார்க்கிறோம். மற்றவர்களை நாம் பார்த்து அற்பமாய் அவர்கள் நம்மை எண்ணும்போது அவர்கள் முகம் வேறுபடுவதை நாம் காண்கிறோம். நம் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை பார்த்து நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாம் அதன்படி ஒருவரை ஒருவர் நேசித்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. காயினுடைய முகநாடி வேறுபட்டது என்று காண்கிறோம். நிலத்தை பயிரிடுகிறவனாய் இருக்கிறான். பின்பு அவன் சகோதரன் ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனாய் இருக்கிறான். தன்னிடத்தில் தன் சகோதரருக்குள்ளே அவன் பொறாமை கொண்டு அவனுடைய முகநாடி எப்போது வேறுபட்டதாய் காணப்பட்டது என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு காணிக்கை கொடுப்பதில், அதுவும் பெஸ்ட்டாக கொடுப்பதில் ஆபேல் மிகவும் ஆர்வமாயிருக்கிறான், பிரியமாயிருக்கிறான், ஆவலாய் கூட இருக்கிறான். சில நாள் சென்ற பின் காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்து கொடுக்கிறான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கிறார். ஆனால் அவன் காணிக்கையை தேவன் அங்கீகரிக்கவில்லை. அப்போது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் கோபம் உண்டாகி அவனுடைய முகநாடி வேறுபட்டதை வேதத்தில் நாம் காண்கிறோம். அப்போது கர்த்தர் காயினை நோக்கி, உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று என்று கேட்டார். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? செய்யாமல் இருந்தால் பாவம் உன் வாசல்படியில் படுத்திருக்குமே என்று கூறுகிறார். நம் வாழ்க்கையில் கூட முகநாடி ஒரு விதத்தில் வேறுபடும், ஒவ்வொரு விதத்தில் வேறுபடுகிறதை நாம் பார்த்திருக்கிறோம். இங்கு முதல் பிறந்த மகன் காயின் முகம் வேறுபடுகிறது. காயின் தேவனுக்கு அவிசுவாசத்தோடும் குற்ற உணர்வு இல்லாதவனாகவும் முழு இருதயத்தோடும் அவன் காணிக்கை செலுத்தவில்லை. அதனால்தான் காணிக்கை அங்கீகரிக்கப்படாமல் இருந்தது. காயினும் ஆபேலும் பக்தியாய் தன் குடும்பத்தில் வளர்ந்திருப்பார்கள். அவருடைய பக்தியிலும் காணிக்கையிலையும் வித்தியாசம் இருக்கிறதை நாம் காண்கிறோம். அதனால்தான் கர்த்தர் ஆபேலினுடைய காணிக்கையை அங்கீகரித்தார், காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை. நம்முடைய காணிக்கையும் நம்முடைய ஸ்தோத்திர பலிகளும் கர்த்தர் பிரியப்பட வேண்டும் என்றால் நம் மனதில் நல்ல நோக்கமும் முழு இருதயமும் கர்த்தர் மீது பக்தியாக இருக்கும் என்றால் கர்த்தர் நம்முடைய காணிக்கையை அங்கீகரிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமேன், ஆமேன், ஆமேன். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது வேதத்தில் ஒரு மனிதனை பற்றி நாம் பார்ப்போம். இங்கு லாபானுடைய முகம் வேறுபட்டதை காண்கிறோம். ஆதியாகமம் 31:1-2 பார்க்கும்போது, கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, இங்கு முகம் வேறுபட்டது என்பதை மிகவும் வேதனைக்குரியது. நிறைய சகோதரிகள் சொல்வார்கள், அவங்க வீட்டுக்கு போய் நின்றாலே அவர்கள் முகம் மாறுபடுகிறது, முகம் வேறுபடுகிறது என்பது எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்குது, வேதனையாக இருக்கிறது என்று சொல்வதை நான் கேட்டிருக்கேன். ஆனால் வேதத்திலே நாம் பார்க்கிறோம், லாபானின் முகம் வேறுபட்டிருக்க கண்டான். ஆதியாகமம் 31 பார்த்தீர்கள் என்றால் இஸ்ரவேலின் முற்பிதாக்களின் தலைவன் தான் யாக்கோபு. லாபானின் வீட்டிலே அதிகமான வேதனைகளை அனுபவித்திருக்கிறான். அவன் மாமாவாகிய லாபான் அதிகமாய் அவனை வஞ்சித்திருக்கிறான். இதையெல்லாம் யாக்கோபு பார்த்து பொறுமையாக இருந்து தன் பெற்றோர் வீட்டுக்கு, அதாவது கானான் தேசத்துக்கு செல்ல வேண்டும் என்று இருக்கிறான். யாக்கோபு தனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு புறப்படுகிறான். லாபானுக்கு சொல்லாமல் புறப்படுகிறான். இதை பார்த்து லாபானுடைய குமாரர்கள், எங்கள் தகப்பனுக்கு உண்டானதை எல்லாம் யாக்கோபு கொண்டான் என்று சொல்லும்போது யாக்கோபு திரும்பி லாபானின் முகத்தை பார்த்தபோது அந்த முகம் வேறுபட்டிருக்க கண்டான் என்று வேதத்தில் பார்க்கிறோம். இங்கு லாபான் யாக்கோபு சொந்த மாமன்தான். ஆனாலும் லாபானுடைய மகன்கள் இதை சொன்னவுடன் லாபானுடைய இருதயத்தில்
கோபமும் பொறாமையும் மூர்க்கமும் வரும்போது அவனுடைய முகம் வேறுபட்டதாய் காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, யாக்கோப்பு லாபான் குடும்பத்துக்கு நல்ல உதவி செய்கிறான். தன் 2 மனைவிகளுக்காக தன் உழைப்பை கொடுக்கிறான். யாக்கோப்பு நிமித்தம் கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். ஆனாலும் லாபானுக்கு தன் மருமகனை நிறைய காரியங்களில் வஞ்சித்திருக்கிறான். அதனால் தேவன் யாக்கோபை, உன் பிதாக்களுடைய தேசத்துக்கு போ, நான் உன் கூடவே இருக்கேன் என்று கூறுகிறார். ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. அடுத்ததாக பார்த்தோம் என்றால் வேதத்தில் நேபுகாத்நேச்சாரை பற்றி பார்ப்போம். தானியேல் 1:19 பார்க்கும்போது, அப்போது நேபுகாத்நேச்சாருக்கு கோபம் உண்டு, சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, இங்கு நடந்த சூழ்நிலை, ராஜா நிறுத்தின 60 முழ பொற்சிலையை சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் குனிய மாட்டோம், தலை குனிய மாட்டோம் சொல்லிவிட்டார்கள். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் தப்புவிக்காமல் போனாலும் நாங்கள் இவற்றை ஏறெடுத்து பார்க்க மாட்டோம். ராஜாவுக்கு கோபம் வந்தால் முகம் மாறுபட்டது என்பதை அவர்கள் பார்க்கிறார்கள். இதற்கு 3 வாலிபர்களும் பாராட்டின ராஜா இப்பொழுது வெறுக்கிறான் என்றால் அவனுக்கு உக்கிரகம், எரிச்சல், கோபம், பொறாமை, சொல்லுக்கு மதிக்கவில்லை என்ற கோபம் இருக்கிறது. அதனால் சூளையை 7 மடங்கு அதிகரிக்க செய்து அதிக சூளைக்குள் போட சொல்கிறான். ஆனால் அந்த 3 பேருக்கு நடுவாக தேவதூதர் வெளிப்படையாக தெரிந்தார். அவர்களை தேவன் பாதுகாத்தார். இந்த உலகத்தில் உள்ளவர்களிலும் கைகளில் நாம் அடங்கி இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். நாம் அதை மீறி செய்தோம், ஆனால் அவர்கள் முகங்கள் வேறுபட்டதாய் இருக்கிறது. கர்த்தருக்குள் பிரியமான ஜனமே, யார் முகங்கள் வேறுபட்டு காணப்பட்டாலும் நாம் அதை நினைக்காமல் கர்த்தராய் நாம் கூடவே இருக்கிறார் என்பதை உணர்வோம். எந்நேரமும் உண்மையாய் உணர்ந்து கொள்வோமாக. எத்தனை பிரச்சனைகள் நம் மத்தியில் இருந்தாலும், எத்தனையோ பேர் தம் முகத்தை வேறுபடுத்தி காட்டினாலும், கர்த்தர் நம் கூடவே இருந்து நம்மை ஆற்றுவார், தேற்றுவார், நம்மை முற்றிலுமாய் நம்மை அரவணைத்துக் கொள்வார் என்ற நம்பிக்கையோடு நாம் கடந்து செல்வோம். கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.